ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷர்மின் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து ப்ரௌனி கிளாஸ் தான் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ப்ரௌனி கிளாஸ் தான் ஃப்ரீயாகவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் லெவல் தான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து ஒரு 1 kg அளவுக்கு ப்ரௌனி வந்து நார்மல் ப்ரௌனி சாக்லேட் டாப்பிங்ஸோட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 10 இன்ச்சு டின் எடுத்துருக்கிட்டேன். அதில் வந்து பார்ச்மெண்ட் ஷீட் போட்டு தான் லைன் பண்ண போகிறோம். நான் பட்டர் ஷீட் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பட்டர் ஷீட்டில் பாதி வந்து போயிடுது மீன்ஸ் வேகும் போதே அந்த அந்த பட்டர் ஷீட்டோட பாதி ஒட்டிக்குது. ஸோ அதனால் எடுக்க முடியல. பார்ச்மெண்ட் ஷீட்டில் க்ளீனாக வரும், நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா, டின்னு கீழே வச்சு நல்லா அந்த எட்ஜஸ் வரைக்கும் மடித்து விட்டுட்டு அந்த டின்னை எடுத்ததுக்கப்புறம் நான் எப்படி வீடியோவில் காட்டுறேனோ ஸோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு ரைட் சைடு இருக்கிற பார்ட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணணும். அந்த நம்ம கீழே மடிச்சிருக்கோம் இல்லையா, மடித்ததை விட கொஞ்சம் அதிகமாக உள்ளடங்க மடிச்சுட்டு அதை வந்து நமக்கு ரைட் சைடு வர்ற பார்ட்டிஷன்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த டின்னுக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து லைன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் இதுக்கு மெயினான திங்க் என்னென்னா பட்டரும் டார்க் சாக்லேட்டும். ஸோ அன்சால்டட் பட்டர் தானே எடுத்துக்கோங்க. அது வந்து இப்போ 1 kgங்கிறனால 100 grams எடுத்திருக்கேன். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கீழே வித் மெஷர்மெண்ட்ஸோடு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எடுத்திருக்கிறது மில்கி மிஸ்ட் பிராண்டு தான். மில்கி மிஸ்ட் பிராண்டில் அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து 100 grams எடுத்துக்கோங்க. இதுவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரீசர்லேருந்து அப்படியே எடுத்து வைக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது கொஞ்சம் என்ன சொல்கிறது, சாஃப்டானதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்டானதுக்கப்புறம் 100 grams எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து டார்க் சாக்லேட் ஆட் பண்ண போகிறோம். டார்க் சாக்லேட் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 270 grams. ஸோ 270 grams எடுக்கிறோம். அதாவது 1 kgக்கு 270 grams. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது பேசிக்காக யூஸ் பண்ணுற மோர்டு தான். அதில் டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து டார்க் சாக்லேட் வந்து 270 grams எடுத்திருக்கோமா. அது வந்து டார்க், அதாவது மோர்டு தான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸு. 2M வேன்லியர்னு இந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. டேஸ்ட் வைஸ் அதுவும் நல்லாயிருக்கும், பட் இது பேசிக்காக நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மோர்டில் டார்க் காம்பவுண்டில் C0D15 அந்த இதில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து 270 grams எடுத்துக்குவோம். இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் இதுவாக இருக்கிறனால, நான் அதுவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறனால ஈஸியாக கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வெயிட்டுக்காக எடுத்து வச்சுட்டு அடுத்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க 270 grams. அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் சுகர் வந்து 170 grams, ஒயிட் சுகர் 170 grams. ஸோ ரெண்டுமே வந்து சாஃப்டாக இருக்கணும். ப்ரௌன் சுகர் சாஃப்டாக தான் இருக்கும், ஆல்ரெடி அரைச்ச மாதிரி தான் இருக்கும், அதாவது பவுடராக தான் இருக்கும். ஒயிட் சுகர் வந்து வீட்டில் இருக்க ஒயிட் சுகரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிட்டு பவுடர் சுகராகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் 170, இதுவும் 170. நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். நான் எவ்வளோ கிராம்ஸ் வீடியோவில் காட்டுறேன்னா அதையே பார்த்துக்கோங்க. கோகோ பவுடரோட வீடியோ மட்டும் உங்களுக்கு அதில் மட்டும் கிளியராக தெரியாது உங்களுக்கு. ஸோ அது வந்து 40 grams எடுக்கிறோம் கோகோ பவுடர். மைதாவுமே வந்து இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மைதாவுமே வந்து நல்ல பிராண்டடான பாக்கெட் தானே வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து வாங்குகிற பிராண்டட் வந்து ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி வாங்கிடாதீங்க. லூஸில் கிடைக்கும் மைதா. ஸோ அந்த மாதிரி எதுவும் வாங்கிடாதீங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம், நான் யூஸ் பண்ணுறது நாகா தான். நீங்கள் நாகா கூட வாங்கிக்கலாம், நாகா பிராண்ட் கூட, அது கூட நல்லாயிருக்கு. ஸோ அந்த பிராண்டு வாங்கிக்கோங்க. அது வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவிலே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. இதுக்கப்புறம் வந்து பேசிக் அப்புறம் நம்ம நிறையா லெவல்ஸ், அதாவது இது வந்து நார்மலான இது ப்ரௌனி, க்ரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜி ப்ரௌனி தான் இது. அப்புறம் கேக்கி ப்ரௌனி இருக்குது. அப்புறம் இதிலே பிளாண்டீஸ் இருக்குது, எக்லெஸ் இருக்குது, அண்ட் தென் ரெட் வெல்வெட், ப்ரூக்கீஸ், இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ காமிச்சிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போக போகிறோம். இது வந்து மைதா. இதையுமே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க, அதாவது வடிதட்டிக்கோங்க. வடிதட்டுறதுனா என்ன சொல்கிறதுனா, நம்ம சளிச்சிட்டு ஸோ கட்டிகள் எதுவும் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கோங்க. இது அதாவது ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஃபுல்லாக அந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லை அந்த மாதிரி சளிக்கணும்னு.
ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லோரும் சலிப்போம், வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யாரும் சலிக்க மாட்டோம். ஸோ நான் கோகோ பவுடர் வந்து ஹெர்ஷி பிராண்டில் கோகோ அன்ஸ்வீட்டட் 100% அன்ஸ்வீட்டட் கோகோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது. ஸோ அதனால தான் நான் வந்து சிம்பிளான விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் எல்லாமே பக்கத்தில் கிடைக்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் வந்து எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கோகோ பவுடர் வந்து 40 கிராம்ஸு, மைதா 170. ஸோ இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் எப்படி பண்ணுறேனோ இதே மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணி நல்லா மெல்ட் பண்ணணும். ஓகேயா? கீழே வச்சுருக்க பாத்திரத்துலேயும் மேலே வச்சுருக்க பாத்திரம் கவர் ஆகணும் ஃபுல்லாக, கேப் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுட்டு கீழே வச்சுருக்க பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே வச்சுருக்க பாத்திரத்தில் நம்ம பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது கொஞ்சம் சில்கியாக வரும். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு சில்கியாக தெரியும், அது ரெண்டும் மிக்ஸ் ஆகும் போதே. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிட்டு சாக்லேட் வந்து நல்லா என்ன சொல்கிறது, நல்லா மெல்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 1 kg அளவுக்கு எடுக்கிறதுக்கு வந்து 4 எக்ஸு தேவைப்படும். ஸோ 4 எக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து அதாவது தண்ணி இருக்கக்கூடாது அந்த பாத்திரத்தில். ஸோ தண்ணி இல்லாத ஒரு பவுலில் வந்து இந்த 4 எக்ஸையும் வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுவாங்க நிறையா பேர். ஸோ நான் இதில் வெண்ணிலா எசன்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணல. பிகாஸ் இது சாக்லேட் ஃப்ளேவருங்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்டி அந்த ஸ்மெல் இருக்கும். நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுங்கிற அந்த ஒரு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணல. அந்த அந்த எக்கு கூட ப்ரௌன் சுகரையும் ஒயிட் சுகரையும் ஆட் பண்ணி 1 ஸ்பீட் அந்த இதில் வந்து நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அது கரையிற அளவுக்கு பீட் பண்ணிட்டால் போதும். ரொம்ப ப்ளஃபியான பீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் கரையணும், அவ்வளோதான். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கோம்ல, மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட்டையும் ஆட் பண்ணி அதையும் அதே 1 ஸ்பீடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பீட்ரு இல்லை அப்படின்னா விஸ்க் வச்சு கூட ஜஸ்ட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணுங்கிற அந்த மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் ஆகிடக்கூடாது, தட் மீன்ஸ் ஃப்ளஃபியாக ஆகிடக்கூடாது. ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆனால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதையும் பீட்ரூவில் வந்து நான் 1 ஸ்பீடில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆகுங்கிறக்காக இதுக்கப்புறம் வந்து கோகோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். கோகோ பவுடரில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அந்த மைதாவையும் ஆட் பண்ண போகிறோம். மைதா வந்து 2 பார்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஒரு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஆட் பண்ண போகிறோம். செகண்ட் பார்ட்டும் அதே மாதிரி ஆட் பண்ண போகிறோம். நான் எப்படி வீடியோவில் காட்டுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம வந்து லைன் பண்ணி வச்சுருக்க அந்த டின்னில் வந்து இந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ் போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ மில்க் காம்பவுண்ட் மோட்லேயே மில்க் காம்பவுண்ட் சாக்லேட், அதாவது இது வந்து சிம்பிளாக பேசிக்கானங்கிறனால ஸோ மோட்லேயே தான் எடுத்திருக்கேன். மில்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மேலே துருவி போட்டு அதை உள்ளக்குள்ளே இது பண்ணிவிட்டேன். நம்ம வந்து இதில் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதை எப்படி பண்ணுறேனோ அதில் அதே மாதிரி நம்ம பேட்டர் ஊற்றினதுக்கப்புறம் அந்த டின்னை வந்து டேப் பண்ணணும். ஸோ அதை டேப் பண்ண வீடியோ நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை நல்லா டேப் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். ஸோ அப்படி இருந்து ரிலீஸ் ஆயிடுச்சா ஆகலையாங்கிறது நமக்கு தெரியாது, இடையில கேப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணணுங்கிறத நான் இதில் வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன். ஒரு ஃபோக்கோ இல்லை லைக் ஒரு என்ன சொல்கிறது, டூத் பிக் இருக்கும்ல, அந்த ஸ்டிக் வச்சு கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓடிஜியை வந்து நான் 170 டிகிரி செல்சியஸில் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸு. அது ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து 170 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்து பார்த்து நம்ம வந்து அந்த டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கும்போது இதுதான் டாப் அண்ட் பாட்டம் ராடில் தான் வச்சுருக்கேன். குத்தி பார்க்கும்போது நமக்கு வந்து டூத் பிக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாமே பண்ணது எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், தெரியுதா? ஸோ இதில் வந்து எந்த ஒரு பேட்டருமே ஒட்டி வரல. ஸோ அப்போ நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து கட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வந்து என்னோடய கஸ்டமர் வந்து கட் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க, சின்ன சின்ன பீசஸாக. ஸோ கட் பண்ணி காட்டுறேன். மேலே க்ரிங்க்லாகவும் கீழே ஃபஜ்ஜியாகவும் இருக்கும், உள்ளே வந்து சாக்லேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும். நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் சண்டே வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌனி வீடியோஸ் எல்லாமே வந்து ஷேர் ஆகும்.
ஸோ இன்றைக்கி பேசிக்கான வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுப்பில் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அதை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு வச்சுருக்க பேட்டரை உள்ளே வச்சு அது ப்ரீஹீட்னா 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாகணும். மேலே ஒரு மூடி போட்டு உள்ளே ஒரு அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதில் வந்து உங்களுக்கு வாயால் சொன்னால் புரியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அடுப்பில் எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ப்ரௌனின்னு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.